ஹலோ வெல்கம் டு ஜாலி சமையல் டேஸ்டி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னங்குருத்து சாப்பிட்லான்னு தாங்க வந்திருக்கோம். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்டது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்பவுமே தாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் இருக்கிறதும் சரி, வெளியில் வரதும் சரி, இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சமாச்சும் நம்ம உடலை நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். அதனால் எனக்கு பிடிச்ச தென்னங்குருத்து நொங்கும் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தூத்துக்குடியில் ஏவிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தாங்க தென்னங்குருத்து கடை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நொங்கு கடையும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு தென்னங்குருத்து டேஸ்ட் பண்ணலாங்க. எனக்கு வந்து தென்னங்குருத்து ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன பிள்ளையில் அதிகமாக சாப்பிட்ருப்போம். அதுவும் சின்ன பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். யாரெல்லாம் தென்னங்குருத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென்னங்குருத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். துவர்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப இனிச்சிட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அழகாக அந்த பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்றதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இவங்க நிறைய கொடுக்குறாங்க, ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவே கொடுக்குறாங்க. இதே போல் பாலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் துவர்ப்பாக தாங்க இருக்கும். இதனுடைய நன்மைகள் என்ன, எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்தையும் அந்த அக்காவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லது சாப்பிடலாம். அப்புறம் வயிறு வலி, மஞ்சக்காமலை, கல்லடப்பு இதுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், அந்த போட பார்த்து வாங்குவாங்க. தேடியும் வந்து வாங்குவாங்க. அப்புறம் அந்த வெள்ளை வெள்ளையாக போகும், அப்படி இந்த சரியாக மேகமாக போகுது, தீட்டு சரியாக வராமல் இருக்குன்னா இந்த பாலையை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நல்லா கிளியராக இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. கொடுக்குறோம். 100 கிராம் 50 ரூபாய்க்கு கொடுக்குறோம். பெண்களுக்கு நல்லா இந்த கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாமே நல்லா தீரும். தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டால நல்லா இருக்குன்னு அவங்களும் சொல்லுவாங்க. காலையில் 9 மணிக்கு கடை வச்சுருவோம். கடை வச்சுட்டு நைட்டு 9 மணி வரைக்கும் இருப்போம். ஆனால் இந்த வெயில் டைமில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெயில் மழையே பெஞ்சாலும் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வயிற்று பிரச்சனை எல்லாம் நல்லா தீருங்கிறதுனால வந்து கடை வைக்கலாம், 2 நாள் வைக்கலாம் கூட, எங்கே கடை வைக்கலன்னு கேட்பாங்க. நாங்கள் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 9 மணி 9 வரைக்கும் கூட இருப்போம். அப்போ வரைக்கும் ஆள் வருவாங்க. இப்போ நம்ம வந்து தென்னங்குருத்தை டேஸ்ட் பண்ணலாங்க. இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு தென்னங்குருத்து சாப்பிட்டு. இப்போ தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தென்னங்குருத்து நான் சாப்பிட போகிறேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா கட்லா மீன் சேஃபில் வந்து தென்னங்குருத்தை வந்து சீவி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம இப்போ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அது கூடவே பாலையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் தென்னங்குருத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு கடை இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதனியும் கொடுத்துட்ருக்காங்க. பதனி பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர் கணக்குலேயும் கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒரு சொம்பாவும் வாங்கி குடிக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பதனி. தூத்துக்குடியில் வந்து பதனி குடிக்காதவங்களும் இருக்க முடியாது, தெரியாதவங்களும் இருக்க முடியாது. ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நொங்கு வந்து உங்களுக்கு பார்சல் கட்டி கொடுக்குறதும் பார்த்தீங்க அப்படின்னா பனவாழையில் தான் கட்டி கொடுக்குறாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பனை ஓலையில் சாப்பிடவெல்லாம் செய்வாங்க. அது வேறு லெவல் சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு நொங்கோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 ரூபாங்க. நம்ம வந்து ஒரு நொங்கை வாங்கி நம்ம வந்து சாப்பிட்லாம், இல்லை அவங்க வந்து கண்ணாவும் எடுத்து தருவாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம சின்ன பிள்ளைங்களில் வந்து நொங்கு வந்து உறிஞ்சி சாப்பிட்ருப்போம். அந்த லெவல் டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காது, எப்படி சாப்பிட்டாலுமே கிடைக்காது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பதனி வந்து ஒரு சொம்பு 20 ரூபா லிட்டர் கணக்குலேயும் தராங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து நொங்கு அப்படியே வாங்கி உறிஞ்சி தான் சாப்பிட போகிறேன். எனக்கு அப்படி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையாகவும் இருந்தது. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சாப்பிடும்போது. அந்த நொங்கு வந்து அதில் தான் வந்து ஒரு சந்தோஷமே கிடைக்கும். அப்படி உறிஞ்சி சாப்பிட்றதுல நம்ம கண்ணா பீஸாக வாங்கி சாப்பிடும்போது கூட அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். சின்ன வயசில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபீல் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து நான் அப்படி தான் ஒரு நொங்கு சாப்பிட்டுட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சின்ன வயசு சந்தோஷமெல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு கடையை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரிலாம் வந்து சீசன் டைமுக்கு மட்டும்தாங்க கிடைக்கும். இந்த சீசன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம என்ன தான் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாலுமே கிடைக்காது.
நம்ம தூத்துக்குடியில் பார்த்திங்க அப்படின்னா பனை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களுமே இங்கே கிடைக்குங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா பனங்கிழங்குலேருந்து நொங்குலேருந்து பதனியிலேருந்து அத்தனையுமே நம்ம தூத்துக்குடியில் வந்து ஸ்பெஷலாக நமக்கு கிடைக்கும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பதனி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். பதனிக்கு ஃபஸ்ட்டு வந்து நொங்கு நம்ம வந்து எடுத்துப்போம். நொங்குக்கு அப்புறமா தான் வந்து பதனி கொடுப்பாங்க. அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பனை ஓலையில் தான் வந்து பதனி குடிக்க போகிறேன். ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அந்த நுங்கெல்லாம் பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அது கூட வந்து பதனி ஒரு சொம்பு ஊற்றுனாங்க அப்படின்னா அந்த வெயிலுக்கும் அந்த பதனி டேஸ்ட்டுக்கும் வேறு லெவலாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு தாகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து பதனி வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெய்ய காலத்தில் குளிர்ச்சியான பொருட்களை அதிகமாக விரும்பி சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம உடலுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனலாக வரும். ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.